வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை மாதம் பிறந்துருச்சுனாலே விழாக்கோலம் தான். அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்புகள் தான் ஒரு வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தை மாத கிருத்திகை விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயர் பதவி, திருமண வரம், குழந்தை பேரு அருளும் தை கிருத்திகை முருகன் வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறது தான் இந்த தை கிருத்திகை வழிபாடு. தை கிருத்திகை என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தை மாதம் 24ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வருது தை கிருத்திகை. குறித்து வச்சுக்கோங்க. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு தை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று தான் தை கிருத்திகை. எப்படி சஷ்டி திதியில் நீங்கள் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ, அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவி, திருமண வரம், குழந்தை பேரு அனைத்தையும் அருளக்கூடியது தான் இந்த தை கிருத்திகை வழிபாடு. கார்த்திகை சிவனிடம் வரம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் சிவபெருமானோட அருளே உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் சிவனின் அம்சமாக விளங்குபவர் என்பதால் இந்த விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுது. முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் மிக முக்கியமான விரதம் தான் இந்த கார்த்திகை தோறும். மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் சரி, ஆடி கிருத்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் தை கிருத்திகை விரதமும் ரொம்ப முக்கியமானது. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்யும் விதமாக தான் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரமாகவும் இது முக்கிய விரத நாளாக கருதப்படுது. குழந்தை வரம் கேட்குறவங்க, திருமண தடை உள்ளவங்க, உயர் பதவியை அடையணும்னு நினைக்கிறவங்க கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருப்பது வழக்கம். தை மாதத்தில் தேவர்கள் தெய்வங்களை வழிபட்டு தங்களுக்கு வேண்டிய வரங்களை வேண்டியபடி கேட்டு பெறும் காலம்தான் இந்த தை மாத காலம். அதனால் தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு உயர் பதவி, குழந்தை பேரு, அதோடு கூட திருமண தடையும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரத்தை உங்களுக்கு முருகன் அருள்வார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க 10வது மாதமான தை மாதத்தில் தை கிருத்திகையிலிருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இறைவனின் அருளை பெறுவதற்கு மந்திர ஜபம். அதனால் முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் காலையில் மாலையில் படிங்க. விரதம் இருந்து முருகர் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்வார் முருகப்பெருமான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகர் அருள் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.